அனைவருக்கும் வணக்கம். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு புதிய அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. அதை பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாக்காளர் அடையாள அட்டை, பேன் கார்டு இந்த மாதிரி சில முக்கியமான ஆவணங்கள்ல ஆதார் அட்டை அப்படின்றதும் ஒண்ணு. ஆதார் அட்டையை வச்சுதான் இப்ப பள்ளியில குழந்தைகளை சேர்க்கிறது முதற்கொண்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணனாலும் சரி, புதுசா நீங்க சிம் கார்டு வாங்குறதுல இருந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஆதார் அட்டை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆதார் அட்டையில் பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதி போன்ற மாற்றங்களை செய்ய விரும்பினால் அல்லது அப்டேட் செய்ய விரும்பினால், அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அனைவருமே அப்டேட் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் செய்ய விரும்பினாலோ இப்போது எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா UIDAI என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி தான் கடைசி தேதி. ஆதார் அட்டையை நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமே கட்டணம் வசூலிக்கப்படும். ஒவ்வொரு புதுப்பிக்கிறதுக்கும் ஒவ்வொரு அப்டேட்க்குமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரை கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் இலவசமாக எங்கே உங்களோட ஆதார் அட்டையில் உள்ள திருத்தங்களை மேற்கொள்ளணும்னாலும் சரி, புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் சரி, அது எங்கே வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதார் சேவை மையங்கள், ப்ரௌசிங் சென்டர்ஸ், இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தே இலவசமாக உங்களால் மாற்றிக்க முடியும், புதுப்பிச்சுக்கவும் முடியும். UIDAI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்ய விரும்பினால் UIDAIயின் அதிகாரப்பூர்வ வலைதளமான www.uidai.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளார போயிட்டு மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆதார் அட்டையில் பெயர் திருத்தம் மேற்கொள்ளணும், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டையும் உங்களால் இலவசமாக பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இலவசமாக எந்த ஒரு சேவை மையம், போஸ்ட் ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதற்கான வழிவகையை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி தான் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இலவசமாக மை ஆதார் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் சொல்லியிருக்க வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்து என்ன திருத்தம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். அண்ட் முக்கிய அப்டேட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொருத்தருமே உங்களோட ஆதார் அட்டையை புதுப்பிச்சாகணும் அப்படின்றது கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த விதியில் வந்து தளர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணுறது கம்பல்சரி இல்லைன்னும், நீங்கள் வந்து மொபைல் நம்பர் இல்லைனா பெயர் இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றங்கள் செய்திருந்தால் மட்டும் ஆதார் அட்டையை 10 வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டாயமாக புதுப்பிக்கணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருக்குமே இந்த அப்டேட் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது போல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு தொடர்பான அனைத்து கவர்மெண்ட் அப்டேட்ஸும் வெளியாயிட்டுருக்கு. உடனுக்குடனே அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.